அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தெரியாம கண்டிப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ண போகாதீங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ எப்படி சார் நடந்துச்சு, என்னெல்லாம் கேட்டாங்க, எவ்வளவு பேரை கூப்பிட்டாங்க, எவ்வளவு பேனல் மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நிறைய நம்மளோட மாணவர்கிட்ட நிறைய அவங்க சொன்னதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கலெக்ட் பண்ணி ஒரு 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டாங்களோ அதுக்கு ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ அடுத்து போறவங்க தயவு செய்து போய் பார்த்துட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ என்ன மாதிரிலாம் இன்டர்வியூ நடந்துச்சு, எப்படி கேட்டாங்க, கேஷுவலா நடந்துச்சா, ட்ரெஸ் கோட் என்ன, இந்த மாதிரி ஸோ எப்படியெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் கேட்டாங்க, எவ்வளவு பேரை கூப்பிட்டாங்கன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸா சொல்ல போறோம். மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்க அப்படின்றது கேட்டதீங்க. என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்க சார், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்டாங்களா, செல்ஃப் இன்ட்ரோ, ட்ரெஸ்ஸிங் கோட் எப்படி இருக்கணும், எவ்வளவு மெம்பர்ஸ் ஒரு நாள்ல கூப்பிட்டுருக்காங்க, ஸோ டிகிரிக்கு எப்போ லாஸ்ட் டேட், டிப்ளமோக்கு எப்போ லாஸ்ட் டேட்டு, இன்டர்வியூ எப்படி நடந்துச்சு, பேனல் மெம்பர்ஸ் எத்தனை இருந்தாங்க, தமிழ்ல கேட்டாங்களா இங்கிலீஷ்ல கேட்டாங்களா கொஸ்டின்ஸ், ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு, அதே மாதிரி டைமிங் எவ்வளவு, ஒரு மெம்பர்ஸுக்கு டைமிங் எவ்வளவு அப்படின்றது முக்கியமா இருக்கு. ஸோ இந்த இதுக்கு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன். கடைசியில என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஜென்ரலா என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. நம்மளால முடிஞ்சது தெரிஞ்சதை தான் நம்ம சொல்றோம். தப்பா தவறா இருந்தா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுக்காக நம்ம நிறைய பேச வேணாம், சரியா? தப்பா தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க நம்ம வீடியோக்கு கீழேயோ இல்ல இந்த நம்பரு தெரியுது பாத்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எப்படி இன்டர்வியூ நடந்துச்சு, என்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. நம்ம அகாடமில இருந்து ஒரு 6 பேருக்கிட்ட பாஸ் ஆயிருக்காங்க, இன்டர்வியூ போறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் நமக்கு போன் பண்ணுவாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்புவோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆர்டர்ல சார் கூப்பிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க ஹால் டிக்கெட், உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்ததுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டு அப்ளை பண்ணிருக்கீங்க தெரியுமா, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டு அப்ளை பண்ணீங்களா, ஸோ அந்த டைமிங்கை வச்சுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆர்டர்ல தான் கூப்பிட்டுருக்காங்க, சரிங்களா? கால் லெட்டர் வந்த ஆர்டர், ஹால் டிக்கெட் வந்த ஆர்டர்லயும் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஆர்டர்லயும், அதாவது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுத்தீங்க தெரியுமா, அந்த ஆர்டர்லயும் தான் கூப்பிட்டுருக்காங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி சப்மிட் பண்ணிருப்பீங்கல்ல, சோ எவ்வளவு சீக்கிரம் சப்மிட் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர்ல தான் கூப்பிடுறாங்க, சரியா? முதல் கொஸ்டின் ஓகே. ரெண்டாவது கொஸ்டின், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்டாங்களான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பத்தி இதுல கேட்க கிடையாதுங்க, சரிங்களா? போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பத்தி இந்த இன்டர்வியூல கேட்க கிடையாது. ஜென்ரலான இன்டர்வியூ தான் இருந்திருக்கு, சப்ஜெக்ட் ஓரியன்டாவும் ஜென்ரலாவும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் என்னன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இன்டர்வியூ நான் சொல்றேன், சரியா? போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்கல, சோ போஸ்ட பத்தி அவங்க பேச கிடையாது, வெறும் ஜென்ரலா இன்டர்வியூ தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு, தென் இன்டர்வியூக்கு உங்களுக்கு போயிருக்காங்க, சரியா? ஸோ ஏஇ எக்ஸாம் வருது. ஸோ எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் நம்ம ஆர்எல் அகாடமியில் அவைலபிளா இருக்கு. அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க இந்த மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் தான். அடுத்து வரக்கூடிய டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து வேணுங்கிறவங்க இந்த நம்பரையோ இல்லை இதை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ செல்ஃப் இன்ட்ரோ அண்ட் ட்ரெஸ்ஸிங் கோடு. ட்ரெஸ்ஸிங் கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுதான் போட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. டீசெண்டா போனாலே போதும், சரிங்களா? டீசெண்டா உங்களோட லுக் அப்பியரன்ஸ் ஓரளவுக்கு ஜென்யூனா இருந்தாலே போதும். மற்றபடி இதைத்தான் ட்ரெஸ்ஸிங் கோடு போட்டு போகணும், ஷூ போட்டு போகணும், ட்ரெஸ்ஸிங் கோட் நீட்டா இருந்தா போதும், சரியா? அவ்வளவுதான். செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் பேர்ட்ட செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க, சம் பேர்ட்ட கேட்கல. அதே மாதிரி உங்களோட நேம் ஏதாச்சும் யூனிக்வாவோ இல்ல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டா அதுல ஏதாச்சும் யூனிக்வாவோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா அது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோ சம்டைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் டைரக்டா கொஸ்டின்ஸ்க்கு தான் போயிருக்காங்க, சரியா? ஓகே. நெக்ஸ்ட், ஹவு மெனி மெம்பர்ஸ் பெர் டே. ஸோ எத்தனை மெம்பர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 250 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். அதாவது மார்னிங் ஒரு 125 மெம்பர்ஸ் கிட்டையும், ஆஃப்டர்நூன் ஒரு 125 மெம்பர்ஸ் கிட்டையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் அக்யூரேட்டா தெரியல. ஸோ ஓவராலா 250 to 280 மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாளையில இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காங்க. மார்னிங் இவ்வளவு பேரு, ஆஃப்டர்நூன் இவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க, சரிங்களா?
அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு டிகிரிக்கு பாத்தீங்கன்னா 18/10/2024, டிகிரிக்கு பாத்தீங்கன்னா 18/10/2024, டிப்ளமோக்கு பாத்தீங்கன்னா 14/11/2024. ஸோ இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி இடையில பாத்தீங்கன்னா 21/10 வந்து இந்த ஏஇ எக்ஸாம் நடக்குது. அந்த ஏஇ எக்ஸாமுக்கு என்னன்னா மெயில் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, மெயில் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வீடியோ வந்து மேல ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே கொடுத்துருக்கேன். தயவு செய்து போய் பாருங்க, என்ன டீடைல்ஸ் எப்படி அனுப்பணும் எல்லாமே அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதை அனுப்பாம இருந்தீங்கன்னா 21ஆம் தேதி நடக்கிறதுல நம்ம வந்து கலந்துக்க முடியாது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஜிஎஸ் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு எல்லா விதமான டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு 6th to 12th. இது வந்து குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குமே காமனா, அதாவது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கு, போய் கிளிக் பண்ணி ஒவ்வொரு புக்கோட டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் பாருங்க, பார்த்துட்டு ஓகேனா என்ன பண்ண பே பண்ணி வாங்கிக்கோங்க சரியா. அடுத்து ஹவ் இஸ் இன்டர்வியூ கோயிங், அதாவது எப்படி இன்டர்வியூ நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷுவலா தாங்க நடந்திருக்கு. ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரிக்டாவோ கிடையாது. கேஷுவலா நார்மலா போய் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருந்திருக்கு, நார்மலா போய் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கு. ஸோ எந்த வித பயமும் இல்லாம தயவு செய்து போய் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க தயவு செய்து நம்ம வீடியோக்கு கீழேயோ இல்லை இந்த நம்பரையோ கான்டாக்ட் பண்ணி எப்படி இருந்துச்சு என்னன்றத உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. அதை நம்ம பல பேருக்கு ஷேர் பண்ணணும். அவங்களுக்கு அப்கமிங்ல போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. ஓகே, ஸோ ஹவு மெனி பேனல் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. ஹவு மெனி பேனல் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 மெம்பர்ஸ் கிட்ட இருந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுலையும் மாறலாம். நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 3 பேனல் மெம்பர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்கள பொறுத்து மாறலாம் சரிங்களா, ஒவ்வொரு பேனலை பொறுத்து மாறலாம். அரௌண்ட் 3 தான். ஸோ கொஸ்டின் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட ப்ரிஃபரன்ஸா, இது வந்து உங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸா. அவங்க சப்போஸ் இங்கிலீஷ்ல கேட்டாங்க, சார் நான் வந்து தமிழ்ல பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஜெனியூனா சொல்லிட்டீங்கன்னா நீங்க தமிழ்லயும் பேசலாம். நிறைய பேர் தமிழ்லயும் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தான் கன்வீனியன்ட்னா நீங்க இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால போத் லாங்குவேஜா சார் அக்செப்டட். ஸோ டோன்ட் வரி சரிங்களா, இந்த வித பயத்தை வச்சுக்காதீங்க. ஸோ அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் நம்ம கிட்ட மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. சிலபஸ் வைஸ் ஆட்டோமொபைலுக்கும் தனியா இருக்கு, மெக்கானிக்கல் தனியா இருக்கு, சேர்ந்து இருக்கு. தயவுசெய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, நம்ம வெப்சைட்ல பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு, அதே மாதிரி டைமிங் எத்தனை. அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா 28 நிமிஷம், அதாவது அரை மணி நேரம் 30 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காங்க. சில பேருக்கு 5 to 7 மினிட்ஸ்ல முடிச்சிடறாங்க. 5 to 7 மினிட்ஸ்ல முடிச்சிருக்காங்க. 15 to 20 கொஸ்டின்ஸுங்க. 15 to 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கண்டிப்பா கேட்டுறாங்க சரிங்களா. 15 to 20 கொஸ்டின்ல இதுல வந்து 5 to 8 கொஸ்டின்ஸ் வந்து அதாவது ஜென்ரலா இருந்திருக்கு. அந்த ஜென்ரல் கொஸ்டின் என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் சரிங்களா. ஸோ 15ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. சில பேருக்கு 5ல இருந்து 7 நிமிஷம் ஆயிருக்கு, சில பேருக்கு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு, சில பேருக்கு அரை மணி நேரம் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதாவது பேனல் மெம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அமையும். அது நல்லா இருக்கிறதோ நீங்க நல்லா பண்றதும் நல்லா பண்ணாததும் பேனல் மெம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு நல்ல பேனல் மெம்பர்ஸ் சொல்லிட்டாங்கன்னா ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயில ஈஸியான கொஸ்டினா வந்துடும். ஓகே, ஜென்ரல் கொஸ்டின் என்னென்ன கேட்டுக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல். இப்போ நீங்க திருச்சியில இருந்து போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா என்ன ஸ்ரீரங்கம், மலைக்கோட்டை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்லணை பக்கத்துல. ஸோ இந்த மாதிரி மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம். ஸோ இந்த மாதிரி உங்களோட அதே மாதிரி ஃபேமஸ் ஆனது புவிசார் குறியீடு, ஜிஐ டேகு. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி உங்களோட நேம் வந்து ஒரு யூனிக்கவா ஒரு மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு என்னன்னா அதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பெஸ்ட் பேஷன் வித் கெரியர், அதாவது உங்களுக்கு பேஷனுக்கும் கெரியரையும் பேஸ் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடா வரவ டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒன்ன கம்பேர் பண்ணி சொல்லுங்க சப்ஜெக்ட் ஓரியன்டா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அப்சர்வேஷன் ஆன் கரண்ட் சிவில் ப்ராஜெக்ட். ஸோ சிவில்ல வந்து இப்ப உங்களோட சிவில் ப்ராஜெக்ட்ல எது பெஸ்டா அமைஞ்சிருக்கு அப்படின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் விசஸ் ஈரான் வார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்குலாம் வந்து மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து அனிருத், நம்ம கமெண்ட்ல கூட இருக்கும், அனிருத்னு சொல்லியிருப்பாரு. அவர் கடைசியா மியூசிக் டைரக்ட் பண்ண படம் எது அப்படின்றது கூட கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான கொஸ்டின்ஸ். ஸோ ஜென்ரலாவும் ஒரு நாட்டு நடப்பு என்ன நடக்குது அப்படின்றத ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஹாபிஸை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் ஜென்ரல் கொஸ்டின் அவங்க கேட்டது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சிவில் கொஸ்டின் நேத்து நம்ம போட்டிருப்போம், இதையும் பாத்துக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் நேத்து கேட்ட சிவில் கொஸ்டின்ஸும் இதுல இருக்கு சரிங்களா. இந்த விசஸ்
பிரிட்டில் விசஸ், அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈல்டு ஸ்ட்ரென்த், யங் ஸ்மாலசிம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஓவராலா வந்து ஈஸியா தான் இருந்திருக்கு. கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஸோ ஓவராலா இந்த விஷயம்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களோட ஃபீல்டுக்கு தகுந்தாப்புல ட்ரிபிள்இயோ மெக்கோ உங்களோட ஃபீல்டுக்கு தகுந்தாப்புல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கண்டிப்பா இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் தகவல் தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது விட்டு போயிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்டர்வியூ முடிச்சுட்டு வரவங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க, கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.